வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். இது நம்ம தோட்டத்தில் உள்ள தூதுவளை செடியில் உள்ள இருந்து தான் பறிச்சிட்டு வந்து ரசம் வைக்கிறோம். இதை தண்ணியில் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். காம்பை கட் பண்ணிவிட்டு இதில் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி வச்சதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வீட்டிலையே ரெடி பண்ண ரசப்பொடி. நம்ம சேனலில் ரசப்பொடி போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இதை இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தூதுவளை ரசம் வைக்கிறதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் 1 பிஞ்ச் வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் 1 பிஞ்ச் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு. தூதுவளை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். தூதுவளை ரசம் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தூதுவளை ரசம் வறட்டு இருமல், சளி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்ல மருந்து. இந்த தூதுவளை ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த சளி, வறட்டு இருமல்லாம் குணமாயிரும். அதனால் நீங்கள் இந்த தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.